ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12 கிங்ஸ் சீசன் 2. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் 12 கிங்ஸ் சீசன் 2. ஆர்மிஸ் இதுதான் ஃபைனல் பார்ட். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜுன்கியோ அப்புறம் வேவுஷான் இவங்க 2 பேருமே அந்த வில்லன்ஸ் வேர்ல்டு இருக்குல்ல அங்கே மாட்டிப்பாங்க. மற்ற பார்ட்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் இங்கே நாம்ஜின் தான். அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்விம்மிங் பூலில். அப்போ நம்ம ஆரம்பிச்சாரு, நம்ம 2 பேரும் எவ்வளோ நாள் கழிச்சு இப்படி ஒன்றா இருந்திருக்கோம், கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது இந்த 2 வீக்ஸில் உனக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜின், நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு, உன் மேலே நான் எப்படி கோவப்படுவேன், நான் உன்னை பிடிச்சி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் உண்மைதான், என்னோட செல்ல குட்டி ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்களா. இந்த டைம் கரெக்டாக அந்த ஈகிள் பறந்து வருது. இது நம்ம லிங்கியோட ஈகிள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதெல்லாம் அந்த நியூஸ்லாம் இருக்கா. இதை கேட்ட உடனேயே நம்ம ஜின்னுக்கு ரொம்ப சேட் ஆகுது. சரி வீடு ஜின், கவலைப்படாத, நம்ம அந்த பிரச்சனையை போயிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம் அப்படின்றாங்க. அது உண்மைதான், நம்மளோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவை, கண்டிப்பாக போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ரெடி ஆகிட்டு நம்ம ஜின் 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வர்றதுக்கான போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாரா. இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஜின்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அங்கே போனதுக்கப்புறம், ஏன்னா நம்ம 2 பேராலையும் தனியாக இருக்க முடியாதுல்ல அப்படின்றாரு. நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டே, நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிஸ் பண்ணுறாரா. 2 பேர் போக விருப்பமே இல்லை அந்த மாதிரி இருக்காங்க. இந்த டைம் நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ஜேஹோப்போட இடத்துக்கு அவரோட போர்ட்டலை யூஸ் பண்ணுறாங்க. ஆரம்பம் ஜின்னும் ஜேஹோப்பை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்றாங்களா. ஜேஹோப் அங்கே ஃப்ளவர்ஸ்க்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பாரு. அப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, 2 பேரும் வந்திருக்கீங்களே, என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ சொன்ன மாதிரி ஒர்க்கே தான், ஏன்னா நம்ம 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான நேரம் வந்துருச்சுல்ல அப்படின்றாங்க. அப்படியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஜேஹோப் கிட்ட சொல்கிறாங்க. ஜேஹோப் வந்துட்டு, நம்ம அவனுங்களை சும்மா விட்டுருக்கக்கூடாதோ, கொஞ்சம் மிரட்டி வச்சுருந்துருக்கணுமோ அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, இப்போ வந்த புது பசங்களுக்கு அதை பற்றி தெரியணும்ல, ஸோ இப்போ நம்ம அதை கற்றுக் கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மா கற்றுக் கொடுப்பாரு. தென் இவங்க 3 பேரும் மறுபடியும் நம்ம ஜின்ன போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போது நம்ம சூபினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, எங்கேயோ போர்ட்டல் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எங்கன்னெலாம் தெரில. அவர் சொல்கிறாரு, நம்ம ஜின்னும் வந்துட்டாங்க அப்படின்றாரு. எங்கே வந்துட்டாங்க, இன்னும் வரவே இல்லையே அப்படின்றாங்க. இல்லை போர்ட்டல் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதான் அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லின்னியும் சொல்கிறாரு. பாரியா, நாங்கள் வரதெல்லாம் யாரோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூபின் ஆர்வம் எந்திரிக்கிறாரா. நீ தான் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நானே தான் அப்படின்றாங்க. சரி, யார் இந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்றாங்க. என்ன வேலையை சொல்கிறீங்க? இல்லை அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு யார் சொன்னது அப்படின்றாங்க. சுகா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜான் சொல்கிறாங்க. சுகா எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாங்க. அவனுங்க போவானுங்க, அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். உனக்கு தெரியாதா, இந்த காலத்து பசனுங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவானுங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் மட்டும் என்ன கடந்த காலத்தை சேர்ந்தவங்களா, நீங்களும் எங்களோட செஞ்சுரியில் இருக்கவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அது என்னவோ உண்மைதான், பட் இவனுங்க 2K கிட்ஸில் அப்படி தான் இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட போய் நீ அப்படி சொன்ன, எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியோ அதை தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு. அதுவும் உண்மைதான், ஆனால் என்ன பண்ணுறது, அவனுங்க போயிட்டானுங்க அப்படின்றாங்க. சுகா, இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை, ஏன்னா நீ உன் வேலையை கரெக்டாக பார்த்துருக்க, எல்லாத்தையுமே சேஃபாக பார்த்துட்டு இருந்திருக்க. இனி நாங்கள் போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, ஏன்னா நீ பார்த்துப்பல்ல எல்லாத்தையும் அப்படின்றாங்களா. ஐயையோ, என்னாலாம் முடியாதுப்பா
கிராண்ட்பா வேற இல்லை, கிராண்ட்பா இருந்தாவாச்சும் ஏதோ பேச்சை கேட்பானுங்க, நான் மட்டும் எப்படி பார்த்துக்க முடியும், அது இவ்வளோ பற்றியும் கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க போல, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்களா. இந்த இடத்துல லான்சான் பேச வராரு, அதுக்குள்ளே ஹருட்டோ கத்துறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க 2 பேர்த்தையும் எப்படி காப்பாற்றுறதுன்றதை பற்றி பேசாமல் ஏதேதோ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. இங்கே பாரு, நீ சின்ன பையன், ஸோ உனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதை கேட்குற பக்குவமும் இல்லை, நீ கேட்க தயார் அப்படிங்கிறப்போ என்கிட்ட வந்து பேசு, இப்போதைக்கு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஹருட்டோக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, அது எப்படி இவர் இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி. தென் ஹருட்டோ கொஞ்ச நேரம் அமைதியாக போய் உட்காந்துருக்காங்களா. அப்போ வின் போய் பேசுகிறாங்க, நீ பேசுகிறது கரெக்டு தான், ஏன்னா உன் ஃப்ரெண்ட் அங்கே போய் மாட்டிக்கிட்டான், பட் நீ உன்னோட அதுக்காக அவசரப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கவங்களும் அங்கே போய் சேர்ந்து மாட்டிப்போம், ஏன்னா அவனுங்க என்ன பிளான் வச்சுருக்கானுங்கன்னே தெரியாது, அங்கே போய் எல்லோரும் ஒரேடியாக மாட்டிக்க முடியாதுல்ல, இங்கே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும், ஏன்னா நம்ம போகிறது 12 கிங்ஸோட வேர்ல்டோ இல்லை பூமியோ கிடையாது, இது டீமன்ஸோட இடம், ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால தான் அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க, அங்கே போய் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் உங்களை பார்ப்போமா இல்லை அவங்கள பார்ப்போமா, அதனால தான் அப்படி சொல்கிறாரு. ஸோ ஃபீல் பண்ணாதா, அவரை கண்டிப்பாக பாதுகாப்பார், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், ஏன்னா அவங்க எங்களுக்குமே தம்பிங்க தான், ஓகேவா அப்படின்ற மாதிரி வின் ஆறுதலாக பேசுகிறாரா. இது நம்ம ஹருட்டோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமாக இருக்குது. தென் எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க, யார் யார் எந்த சைடு போகிறது, யார் யார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நம்ம மற்ற டீம்மேட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும்ல, ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது தப்பு, பண்ணுற பிளானும் தப்பு, ஏன்னா அவனுங்க 2 பேர்த்தையும் கடத்திட்டு போனது நம்மளோட ஓல்டு எதிரி இருக்காங்களா, அவங்க கிடையாது, அவங்க அவங்க இப்போல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆளுங்களை தூக்கிட்டு போகிற வேலைலாம், அவனுங்க ஸ்ட்ரைட்டாக என்னை மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க, அது ஸ்ட்ரைட்டாக நம்ம 12 கிங்ஸ்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி தான் பண்ணுவானுங்க, பட் இந்த மாதிரி சீப்பான வேலைலாம் அவனுங்க பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. அப்போ யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, என்னோட பழைய எதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. உங்கள் பழைய எதிரி தானே அவனுங்க, உங்களுக்கு தெரியாது, அவனுங்க மட்டும் எதிரி கிடையாது, எனக்கு நிறையா எதிரி இருக்காங்க, ஸோ அவங்களில் ஒருத்தன் தான் இவன் ஒரு சைக்கோ மிக்ஸான டீமன்னே வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி இருப்பான் அப்படின்றாங்களா. ஏன்னா எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு, என் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்டோ மறுபடியும் கத்துறாரு. அதுக்கு நம்ம ஹையுன்ஜின் பின்னாடியே ஒரு அடி வச்சு, சும்மாவே இருக்க மாட்டியாடா, நாங்களும் தானே இங்கே பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன, இனிமேல் தானே போய் பார்க்க முடியும், ஒழுங்காக அமைதியாக அவங்க பேச்சை மட்டும் கேளு அப்படின்றாங்க. தென் எல்லாருமே அப்போ தான் நம்ம ஜேஹோ பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜின், சூபின், நம்ம 2 டீமாக பிரிஞ்சுக்கலாம், சூபின் உனக்கு உன்னோட பவரை நல்லாவே யூஸ் பண்ண தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இல்லை நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன், அன்றைக்கே எங்களோட பவரில் பாதி சுகா இருந்தார், அதனால தான் என்னால் முடிஞ்சிச்சு, இல்லைனா முடிஞ்சிருக்காது அப்படின்றாங்க. இல்லை உன்னால் இப்போ கண்டிப்பாக முடியும், நம்ம மொத்தம் 3 டீமாக பிரிய போகிறோம், ஒரு டீம் என் கூட, இன்னொரு டீம் சூபின் அவங்க போர்ட்டல் மூலமாக, இன்னொரு டீம் நம்ம ஜின்னு கூட, அவங்க நம்மளை எந்த வழியில் வந்து அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரியே நம்மளும் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பட் ஆனால் எப்படி அப்படின்றாங்களா, உங்கள் எல்லாத்தையுமே நான் மாற்ற போகிறேன் அப்படின்றாங்க. எனது மாற்ற போகிறீங்களா? அப்படியும் சொல்ல முடியாது, இப்போ நான் டீமாக பிரிக்க போகிறேன்னு சொன்னல, அதை ஃபஸ்ட்டு கேளுங்க. ஜின், உங்கூட வாட்டர் பவர் இருக்க ஒருத்தன், அப்புறம் ஃபயர் பவர் இருக்க ஒருத்தன், அப்புறம் அது ஃபயர்னா ஃப்ளையும் இருக்கும்ல, ஸோ வாட்டர், ஃப்ளையிங், அப்புறம் நார்மலாக இந்த மாதிரி சண்டை போடுவாங்கள்ல ஸ்வாட் வச்சு, இவங்க எல்லாத்தையும் ஒரு டீமாக உன் கூட பிரித்து விட போகிறேன், அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் கூடயும் பிரித்து விட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரைட்டுக்கு மட்டும்தான் ஹீலிங் பவர் இருக்குது, ஸோ அப்புறம் எனக்கு இன்னொருத்தர் நம்ம ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் யாரை பிரித்து விட போகிறேன்னு. நீங்கள் உங்கள் டீம் லீடர் சொல்கிறத தான் கேட்கணும், நீங்களாம் தனியும் எந்த முடிவும் எடுத்துக்க கூடாது, அதுக்கு மேலேயும் பண்ணிங்கன்னா உங்கள் உயிருக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப் பேசுகிறாரா. இப்போது நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்போம், இப்படிலாம் இருக்க மாட்டோம், எங்களுக்கு டீம் பிரித்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஹருட்டோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜேஹோப் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹருட்டோ சொல்கிறாரு,
எனக்குமே ஹீலிங் பவர் இருக்குது அப்படின்றாங்களா? நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஸோ உங்கள் பவர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் பவர்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் ஒவ்வொருத்தரையுமே டீம் பிரிக்கிறாரு. இப்போ டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்மள மொத்தம் 20 பேர் இருக்கோம். அதில் 2 பேரை அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ 18 பேர் தான் இருக்கோம். 3 டீம்லையும் இப்போ நான் 6 பேரா ஈக்குவல் பண்ண போகிறேன். என்னோட டீமில் வி, ஃபிலிக்ஸ், லீ, லின்னி, ஹருட்டோ. நீ 5 பேரும் என்னோட டீம். ஜின், அப்புறம் உன் டீமில் ஜிம்மின், யோன்ஜோன், ஒய்என், பிரைட், ஹயுன்ஜின் இவங்க 5 பேரும் இருப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஆயிரமோட டீமில் சுகா, ஜேகே, சூபின், அப்புறம் லான்ஸ் அண்ட் வின் இவங்க 5 பேரும் இருக்க போகிறாங்க. நம்ம எல்லாருமே போகிறோம். இப்போது போர்ட்டலை யார் யார் யூஸ் பண்ணுவா? ஃபஸ்ட்டு என்னோட டீமில் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஜின்னோட டீமில் ஜின் யூஸ் பண்ணுவான். ஆரமோட டீமில் சூபின் யூஸ் பண்ணுவான். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை நான் கேள்விப்பட்டேன். சூபின் அண்ட் சுகா. சூபின் நீ எனக்கு ஃபுல்லாக கற்றுக்கலன்னு சொன்னால. ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணி பாரு. அப்படி முடியலன்னா சுகாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோ. ஸோ சுகா அண்ணி நீங்கள் 2 பேரும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிற அந்த இடத்த 2 பேரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்த மைண்டில் வச்சுக்கிட்டு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியும். அது என்னன்னா அவங்க பண்ணாங்களே ஒரு ட்ரிக்கு, வெறும் நிலத்து வழியாக வந்தாங்களே, அதான் அந்த எல்லை வழியா. அந்த மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம 3 வழியாக பிரிஞ்சு போகணும். ஆரம் உன்னோட டீம்லாம் ஸ்கை வழியாக வாங்க. அப்புறம் ஜின் உங்கள் டீம்லாம் நீங்கள் கடல் இருக்குல்ல அந்த வழியாக வாங்க. அண்ட் தென் ஃபைனலாக நாங்கள் எங்கள் டீம் நிலத்து வழியாக வரோம். அதான் இவங்க எப்படி போனாங்களோ அந்த வழியாக போகிறோம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு வழியாக வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம கண்காணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக இவங்க எல்லாமே போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இவங்கெல்லாம் நடந்து அந்த வழியாக போகிறாங்க. பட் நடந்து போனாலும் அந்த இடத்துக்குள்ளே போக முடியாதுல்ல. ஸோ நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, அவர் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. தென் எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளே போயிட்டாங்க. இடம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. யாருக்குமே பிடிக்கல. ஏதோ பேட் வைப்ரேஷன் மாதிரி இருக்குது. அப்போ ஹருட்டோ சொல்கிறாரு, இந்த இடத்துக்குள்ளே எப்படி தான் என்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ பாவம் இல்லை அப்படின்றாங்களா. டேய் நம்மளும் தானடா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி லின்னி பேசுகிறாரு. சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே போகிறாங்க. தென் இங்கே நம்ம ஜின்னோட டீம் கடல் வழியாக வந்தாங்கல்ல. அப்போது நம்ம யோன்ஜோன் இருக்கார்ல, அவருக்கு தானே கடல்லாம் நல்லா தெரியும். ஸோ கடல் வழியாக ஒரு பாதை மாதிரி உருவாக்குறாரு. அந்த வழியாக தான் வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜேகே அவரோட ட்ராகனை யூஸ் பண்ணி எல்லாமே பறந்து வராங்க. அந்த இடத்த எல்லாமே சுற்றி முற்றி நல்லா பார்க்குறாங்க. எங்கே இருக்க அந்த கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஜேஹோப்போட டீம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த கோட்டையை. அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எப்படியும் இதுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்பாங்க, நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாரா. கண்டிப்பாக இங்கே அடைச்சி வைக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அவனுங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. எப்போதுமே அவனுங்க இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் நல்லா வாழ மாட்டானுங்க. என்ன தான் பெருசாக கோட்டை இந்த மாதிரி இருந்தாலும் அவனுங்க ஒரு மரத்துக்குள்ளே தான் தூங்குவானுங்க. அவனுங்க அடைச்சி வைக்கிற இடமும் ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். ஸோ பாறை மாதிரி இருக்க குகையை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க அப்படின்றாங்களா. ஓகே அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்றாங்க. தென் இதே மாதிரியே 3 டீம்லேயும் சொல்கிறாங்க. எல்லாமே இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஹருட்டோவுக்கு தான் முடியல. போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அட் சேம் டைமில் இந்த இடத்துல நம்ம ஜுன்கியூ அப்புறம் வேவுஷான் இவங்க 2 பேர்த்தையும் கட்டி போட்டிருக்கானுங்களா. அப்போ நம்ம ஜுன்கியூ பக்கத்தில் அவன் வரான். அதான் அந்த பறவை மாதிரி இருக்க மனுஷன் வரான். வந்துட்டு நீங்கள் உங்களை காப்பாற்ற அவங்க வந்துட்டாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க கூட சேர்ந்து அவனுங்களையும் நாங்கள் பிடிச்சி வச்சு அவனுங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். இதுதான் எங்களோட பிளானே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உங்களால் கண்டிப்பாக முடியாது. அவங்க எப்படியும் அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் எங்களை வச்சே சமாளிக்க முடியாது. இல்லை அவங்க 3 பேர் வந்தாங்கன்னா நீங்கள் செத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வேவுஷான் சொல்கிறாரா. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் முன்னாடியே அவனுங்களை உயர்த்தி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரானுங்க. அப்போ நம்ம ஜுன்கியூ என்ன பண்ணுறாரு, காலிலேயே ஒரு உதவிக்கிறாரா. அவன் அப்படியே இப்போ பறந்து அங்கே விழுந்தாடுறான். டேய் எப்படிடா பண்ண, அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜுன்கியூ சொல்கிறாரு. சரி கட்டை எப்படிறாது அவருடா, கண்டிப்பாக அது உங்களால் அவுக்க முடியாது. ஏன்னா அது என்னோட ட்ரிக்கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நேரமாக பறவை மாதிரி இருந்தவன் அவனோட ரியல் உருவத்துக்கு வரான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சீசன் 2 ஃபஸ்ட் பார்ட்டில்
உங்களை உங்கள் பூமிக்கு போக வைக்கிற மாதிரி பிரைட்னிங் எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிற மாதிரி ஹையன்சக் மாதிரி வேஷம் போட்டு வந்திருப்பான்ல, அது வேற யாரும் இல்லை, இவன் தான். இவனுக்கு போர்ட்டல் பவரை யூஸ் பண்ண முடியும், அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவரும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவனே அவனோட பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்கானா. இங்கே ஜுன்கியோக்கும் வேவுஷானுக்கும் கோவமாக வருது. யாரா இவன் கிட்ட வந்து மாட்டிகிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி அவன் வேற காமெடி பண்ணிகிட்டே இருக்கான். உங்களோட 12 கிங்ஸ் வேர்ல்டேவே அழிச்சு எங்களுக்கான வேர்ல்டாக மாற்ற போகிறோம். அப்புறம் அவங்களோட பவர்ஸ், அந்த ஜேஹோப் இருக்கானே அவனோட பவர்ஸ் எல்லாம் என்னோட இந்த கிறிஸ்டலுக்கு நான் வர வச்சிருவேன். அண்ட் தென் ஃபைனலாக உங்கள் 12 கிங்ஸ் வேர்ல்டையும் சேர்த்து நான் தான் ஆள போகிறேன். எவ்வளோ நாள் நாங்களும் இங்கே கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கானா. இதை கேட்க கேட்க இவனுங்களுக்கு இன்னும் கோவமாக வருது. பட் என்ன பண்ண முடியும், அவனோட பவரை யூஸ் பண்ணி இவனுங்க ஏதோ ஒரு கயிறு மாதிரி கட்டி போட்டிருக்கானுங்க. ஸோ இவனுங்களுக்கு பவர் இருந்துமே இவனுங்களால் பண்ண முடியல எதுவுமே. அப்போது இவங்க உட்காந்துருக்க இடத்துல ஒரு அழகாக ஒரு பூ மாதிரி வளர்ந்துருக்கா. இதை நம்ம ஜுன்கியோ பார்க்குறாரு. ஜுன்கியோ ரொம்ப ப்ரில்லியன்ட் ஆச்சு. ஸோ வேவுஷான் கிட்ட மெதுவாக பேசுகிறாரு. டேய், உன்னோட பவர் நேச்சருங்கிறதே நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்களா. என்னது நேச்சரா? ஆமாம், இப்போதைக்கு என்ன, இங்கே ஃபுல்லாக சுற்றி உன்னோட இதுதான் இருக்குது பாரு, மரம் செடி கொடின்னு. ஸோ நீ முடிஞ்சா இந்த கயிறை அறுக்க முடியும் அப்படின்றாங்களா. எப்படிடா அறுக்க முடியும், அவனுங்க தான் ஏதோ பவர் வச்சுருக்கானுங்களே. ட்ரை பண்ணுடா, உன்னால் முடியும், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சரிடா, என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த செடிக்கிட்ட பேசுகிறாரு. ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான். அப்போ அந்த செடி மாதிரி ஒரு டாலர் போட்டிருப்பார்ல, அதான் இவரோட பெண்டன். அந்த பெண்டன்ல இருந்து ஒரு கூர்மையான முள் வருது. அந்த முள் என்ன பண்ணுது, அப்படியே அவங்க கட்டியிருக்க அந்த கயிறை அறுக்கு பார்க்குதா. தென் நம்ம ஜுன்கியோவுமே அவரோட பலத்தை காமிக்கிறாரு. அந்த முள் ரொம்ப போட்டு அறுக்குதா. ஸோ அதனால் அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம டீம்மேட்ஸ், அதான் அந்த கடல் வழியாக ஒரு பாறை மாதிரி வருதா. இந்த பாறை சைடு பின்னாடி யார் இருக்கா, நம்ம ஜேஹோப் டீம். ஸோ 2 பேருமே இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டோம், அந்த சைடு போகலாம் ஈஸியாக. பட் என்ன பண்ணுறது, நம்மளால் பறந்து மட்டும்தான் போக முடியும். ஏன்னா அந்த சுவரெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்மக்கிட்ட தான் போர்ட்டல் பவர் இருக்குல்ல, அதை வச்சு போகலாம் அப்படின்றாங்க. இல்லை, அது முடியாது அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இந்த போர்ட்டல் பவர் மட்டும் நம்ம வேர்ல்ட்லேருந்து அவங்க வேர்ல்டுக்கு போகிறதுக்கு, அவங்க வேர்ல்ட்லேருந்து நம்ம வேர்ல்டுக்கு போகிறதுக்கு தான் யூஸ் ஆகும். பட் அவனோட அந்த கோட்டை இருக்குல்ல, அதுக்குள்ளே அவனால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயையோ, அப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வேறு வழி இருக்குது, இல்லாமலா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சிரிக்கிறாரா. அதுவும் நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஒரு குட்டி குருவியாக மாற்றுறாரு. எல்லாருமே ஐயோ என்னாச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. அப்போ நம்ம ஜேஹோப் தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நம்மளால் இந்த கோட்டைக்குள்ளே குருவியாக போக முடியும். ஏன்னா இந்த கோட்டைக்குள்ளே இருக்கவங்க பறவைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாருங்க அப்படின்றாங்க. தென் எல்லாமே பறந்து அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்களா. இப்போ நம்ம ஜேஹோப் அவங்கவுங்களோட நார்மலான உருவத்தை கொடுத்துட்றாரு. அந்த எல்லாமே உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, ஜின், சூபின் அண்ட் தென் சுகா இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் நீங்கள் உள்ளே வர வேணாம், ஏன்னா நீங்கள் 3 பேரும் தயவு செஞ்சு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கான வழியை ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் இங்கே தான் முடியாதுன்னு சொன்னீங்களே. இல்லை, ஒருத்தரால் மட்டும்தானே முடியாதுன்னு சொன்னேன், 4-5 பேர் சேர்ந்து பண்ணால் முடியும். ஸோ கன்ஃபார்மாக பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் எப்படி 4-5 பேர் பண்ணுறது? ஆல்ரெடி ஆனால் 4 பேர் தானே இருக்கோம். 4 பேர் மட்டும் இல்லை, 5 பேர் இங்கே இருக்கோம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆரம்புக்கும் தானே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் இருக்குது. ஸோ நீயும் சூபினும், அதான் சுகா சூபின், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் பவர்ஸை இப்படி பண்ணீங்கல்ல ஷேர் பண்ணி, அதே மாதிரி நீயும் பண்ணலாம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு ஹெல்ப் பண்ண அதான் மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு நீயும் உங்கள் கூட இருந்து அதான் ஜின் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி போர்ட்டல் உருவாக்குறதுக்கான வழியை பாருங்க. நான் வந்துட்டு இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நம்ம 3 பேரில் ஒருத்தர் கூட இல்லைனா இவங்க அவ்வளோ. ஸோ நான் இவங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் 4 பேரும் போர்ட்டல் உருவாக்குறதுக்கான வழியை பாருங்கள். நம்ம 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் நம்ம ஜேஹோப் அண்ட் டீம்ஸ் உள்ளே போயிட்டு அப்படியே ஸ்டைலாக போஸ் கொடுத்து நிற்கிறாங்க. இந்த சைடு கரெக்டாக நம்ம ஜுன்கியோ அண்ட் வேவுஷான் இவங்க 2 பேருமே அதை அறுக்க நினைக்கிறாங்க. பட் முடியலை. ஸோ இப்போ நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்கே கட்டி இருக்க கயிறை அவிழ்த்து விடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால்
என்னோட ஃபேமிலி மெம்பரை நீ இப்படி இழுத்துட்டு வருவ? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. யார் மேலே கையை வைக்கக்கூடாதோ அவங்க மேலே கையை வச்சுட்ட அப்படின்றாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? 12 கிங்ஸ் வேர்ல்டு உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறியா என்ன? எனக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது, நல்லவங்களுக்கு சொந்தம் அப்படின்றாங்க. இல்லை, 12 கிங்ஸ் வேர்ல்டில் நானும் தானே முன்னாடி இருந்தேன், என்னை எதுக்காக நீங்கள் துரத்தி விட்டீங்க? உங்கள் தப்பு தானே அப்படின்றாங்க. இல்லை, நீ அப்போ தப்பு பண்ண, அதனால் உன்னை துரத்தி விட்டோம் அப்படின்றாங்க. இல்லை, கண்டிப்பாக நான் தப்பு பண்ண கிடையாது, அந்த தப்பை நான் பண்ணலை. ஓ, நீ பண்ணாதனால தான் உனக்கு இந்த தண்டனை கிடைச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேஹோ பாப்பா இவங்க 2 பேரும், அப்புறம் இன்னொருத்தன் அந்த வில்லன் இருப்பாள், இவங்க 3 பேருமே சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அப்போது நம்ம அந்த இப்போ இருக்க அந்த வில்லன் என்ன பண்ணியிருப்பான், அங்கே இருக்க குருவிங்களெல்லாம் பிடிச்சி கொன்னுட்டே இருப்பான். இப்போ நம்ம ஜேஹோப் சொல்லுவார், இப்படிலாம் பண்ணாத, தப்பு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான். என்ன பிடிச்சிருக்கா, அதுக்காக இப்படிலாம் பண்ணுவியா, லூசா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த இன்னொரு வில்லன், மெயின் வில்லன் இருப்பான்ல சீசன் 1ல், அவனுமே இவனுங்க பேச்சை கேட்க மாட்டான். அவன் தான் ஜேஹோப்புக்கிட்ட இருந்து அவன் ஃப்ரெண்டை பிரிக்க நடப்பான். அதாவது கெட்ட வழியில் போகிறதுக்காக. தென் அவனுங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா, அதுக்கு இந்த குருவி மாதிரி இருக்கான்ல அவன் சொல்லுவான், இல்லை, அவன் தான் என்ன இப்படி பண்ண வச்சான், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றாங்க. அவன் பண்ண வச்சா உனக்கு எங்கே போச்சு மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோ கேட்குறாரு. இல்லை, என்னை மன்னிச்சிரு, ஆனால் கண்டிப்பாக 12 கிங்ஸ் வேர்ல்டில் நான் தான் ஆளுவேன், ஒன்றை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பா அடிக்கிறதுக்காக வரான். இந்த நம்ம யோன் ஜோன் அண்ட் சூபின் இவங்க 2 பேரும் முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்படியே கெத்தா. உன்னால் ஜேஹோப்பா அடிக்க முடியாது, அதுக்கு முன்னாடி எங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்களா. நீங்களாம் எனக்கு சும்மா சாதாரணம், நவருங்கடா அப்படின்னு சொல்லிட்டா அவனோட பவர் வச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். என்னடா இவன் பவர் இப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துட்ருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடில் இருந்து நம்ம டேக்கோக்கு 2 பேருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. பட் இந்த டைம் அந்த குருவி மனுஷனோட அடையாளங்கள்லாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்க கூட எல்லா மெம்பர்ஸுமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பும் அந்த குருவி வில்லனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா. நீ இப்போ கூட திருந்தணும்னு நினைக்கல, எண்ணெய் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு நினைக்கிற. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 12 கிங்ஸ் வேர்ல்டுங்கிறது நல்லதை செய்கிறவங்களுக்கான இடம். பட் உன்னை மாதிரி கெட்டதை செய்கிறவங்க அங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்களையும் மேனி கெடுத்து விட்டுருவ. ஸோ உன்னை கண்டிப்பாக அங்கே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு அப்படின்றாங்க. கண்டிப்பாக முடியாது, உனக்கு கொடுத்த வாய்ப்பு இருந்தால் இந்நேரம் நீ அங்கே வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்ப. ஆனால் அது பண்ணலையே, ஜுன்கியோவையும் வேவுஷானையும் கடத்திட்டு வந்துட்டல, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப்பை அடிக்க வரான். அவன் லைட்டாக அடிச்சிட்றான், ஜேஹோப் கீழே விழுந்துடுறாரு. இந்த டைம் என்ன பண்ணுது, நம்ம வேவுஷான் அவரோட நேச்சர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர வச்சு ஜேஹோப் அது மேலே விழுறாரு. அப்படியே நம்ம வேவுஷானை பார்த்து ஜேஹோப் தேங்க்யூ அப்படின்றாங்க. மை ப்ளஷர் அப்படி நம்ம வேவுஷான் சொல்கிறாரு. தென் எல்லாமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. இந்த டைம் நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, அந்த கோட்டை இருக்குல்ல, அதுக்கு ஒரு அந்தரக்கட்டு மாதிரி போட்டு வைக்கிறாரு. அதான் இந்த இடத்துக்குள்ளே இருந்து இனிமே உன்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துக்குள்ள ஜேஹோப்பை தவிர மற்ற யாராலையுமே உள்ளேயும் போக முடியாது, உள்ளே இருக்கவங்களால வெளியவும் வர முடியாது. அப்படி அவங்க உள்ளே போகணுன்னா ஜேஹோப்பால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவனையும் அடித்து போட்டு அடிச்சிடுறாங்களா. அண்ட் தென் ஃபைனலாக இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடுறாங்களா அந்த இடத்துக்கு. எல்லாம் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வந்துட்டோம், இப்போ நம்ம பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜெஹோப்மே அவரை பவரை யூஸ் பண்ணுறாரா. தென் கரெக்டாக போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுது. இங்கேருந்து 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ள எல்லாமே போயிடுறாங்க. தென் ஃபைனலாக எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா திருப்பி பழையபடி 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டாங்கல்ல. பட் எல்லாத்துக்கும் ஒரு சோகமாக இருக்குது, அதாவது பழைய மெம்பர்ஸ்க்கெலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி வரும்போது ஹயுன்சக் கூட வந்திருப்பாங்க. பட் இந்த டைம் ஹயுன்சக் இல்லையா. ஸோ லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது சரி விடுங்க, நம்ம என்ன பண்ணுறது, அவன் இந்த டைம் நம்ம கூட இல்லை, அவனுக்கு நம்ம கூட வர விருப்பம் இல்லை. ஸோ நம்ம அவனோட மெமரிஸை மட்டும் இங்கே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. சரி ஜேஹோப், உங்களுக்கு எப்போ அடுத்த மேரேஜ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சிரிக்கிறாரு. ஃபைனலாக எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கிராண்ட்பாவுமே வராரு. என்ன எல்லாருமே ஒரு ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வந்தீங்க போல், நான் ட்ராகனை பார்த்தேன் அப்படின்றாங்க. என்னது ட்ரிப் போயிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க.
உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றாங்களா? என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ ஹையுன்சக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களா? எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா இப்போ தான் நம்ம ஃபேமிலி ஃபில் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எல்லாம் ஹையுன்சக்கை ஹக் பண்ணுறாங்க. ஹையுன்சக்குமே கண் கலங்கி போய் நிற்கிறாரு. என்னை எல்லாம் அவ்வளோ மிஸ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா. நீ இல்லாம ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபேமிலியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு ஹயுன்சாக் அப்படின்னு சொல்றாங்க. இவரு தான் அந்த ஹயுன்சாக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹருட்டோக்கும் ஜுன்கியோக்கும் மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது ஜுன்கியோ லைட்டாக சிரிக்கிறாரு. ஹயுன்சாக் நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹருட்டோக்கு ஞாபகம் வருது. என்னது இவனா அப்படின்ற மாதிரி. டேய் நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மறந்துட்டியா நம்ம எல்லாமே ஒரே பேண்ட் அப்படின்றாங்க. ஆ அது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரா. பட் எங்களோட பேண்டில் தானே இப்போ இல்லையே அப்படின்ற மாதிரி ஜூனியோ ஹருட்டோ கிட்டேயோ ஹயுன்சாக் வம்பிழுக்கிறாரு. டேய் நீயும் தாண்டா இப்போ இல்லை அப்படின்றாங்க. என்னென்னு பார்த்தா இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம ஜுன்கியூ அண்ட் ஹருட்டோ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹயுன்சாக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட பூமியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே கிடச்சிட்டாங்கல்ல. அதனால் இப்போ எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கஷ்டத்தெல்லாம் மறந்து. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம நாம்ஜின் 2 பேரும் எங்களுக்கு போக வேண்டியது நேரம் வந்துடுச்சு. ஜெஹோப்போட கோட்டையிலேயே எவ்வளோ நாள் நாங்கள் இருக்க முடியும், எங்களுக்கான இடத்துக்கு போகணும்ல, போய் அங்கே பார்க்கணும்ல அப்படின்றாங்க. எங்களையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்களேன், இங்கே வரீங்க உங்களுக்கு கோட்டை இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஆரமும் ஜின்னும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஜின் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி. அண்ட் தென் ஃபைனலாக இப்போது எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ ஜேஹப் சொல்கிறாரு, என்ன ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க, நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்டானது ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சூபின் ஒழுங்காக நீ போர்ட்டல் ஓப்பன் பண்ணோம். உனக்கு எப்பொழுதுமே சுகா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா சுகாக்குன்னு தனியாக ஒரு பவர் இருக்குது, அவனோட இதை அவன் கற்றுக்கணும் சரியா அப்படின்றாங்க. சூபின் அப்படின்றாரு. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட நம்ம 12 கிங்ஸ் சீசன் 2 இந்த ஃபைனல் பார்த்து முடியுது. இந்த 12 கிங் எடுக்கும் போதெல்லாம் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நானே அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் நீங்களும் உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் இருக்கும்னு. பட் இதுக்கப்புறம் நம்ம 12 கிங்ஸ் வேர்ல்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா இதுதான் ஃபைனல் எண்டிங். ஆர்மிஸ் இந்த சீசன் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.